தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கிளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிகள் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கவிதைகள் பேசட்டும், உணர்வுகள் மலரட்டும் அப்படின்ற ஒரு அழகான சிந்தனையோடு இந்த இனிமையான ஞாயிறு மாலை பொழுதில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இது KNFM பெண்களின் சிந்தனைகள் சந்திக்கும் மேடை. சிந்தனை பெண்களின் சாதனை களம் பெருமையோடு வழங்கும் மாதாந்திர கவியரங்கம் 2026. உங்களை எல்லாம் வரவேற்பதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இது 7வது கவியரங்கம். இந்த கவிதை மழையிலே உங்களோடு சேர்ந்து நினைய இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறேன். நான் உங்கள் RJ ஷர்மிளா. வழக்கமாக சண்டே ஈவினிங் ஒரு கவித்துவமான ஈவினிங்காக மாற்றுறதுக்கு நம்ம KNFM ஒரு சூப்பரான மேடையை அமைச்சிருக்காங்க. இந்த கவியரங்கத்தை வழிநடத்தி படைப்பாற்றலை வளர்க்கவும் சிறந்த கருத்துக்களை பகிரவும் ஒரு அருமையான நடுவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம KNFMோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் திருமதி அம்பிகா தினேஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய கைத்தட்டல்களோடு வரவேற்கிறோம். வெல்கம் மேம். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கவிதையுடன் நாம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இப்பொழுதின் மாலை வணக்கங்கள். கவிஞர்கள் எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் நம்ம 7வது இணையவழி கவியரங்கத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஸோ இந்த கவியரங்கத்துக்கு வந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். கவிதையோட தலைப்பு இந்த தடவை ஒரு தலைப்பு மட்டும் நம்ம கொடுக்காம 10 தலைப்புகள் கொடுத்து அந்த தலைப்புகள்ல உங்களுக்கு எது எழுதுறதுக்கு விருப்பமாக இருக்குதோ ஆர்வமாக இருக்குதோ அதை மட்டும் மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே ஒரு சிலர் 4 தலைப்புகளுக்கு எழுதி அனுப்பியிருந்தீங்க, ஒரு சிலர் 7 தலைப்புகள் இந்த மாதிரி எல்லாம் எழுதி அனுப்பியிருந்தீங்க. எதை வாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சான்றிதழாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கவிதை தலைப்புகளை நம்ம பார்த்துடலாம். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறேன். எல்லாரோட கவிதையுமே நான் ரீட் பண்ணியும் பார்த்தேன். எல்லா கவிதையுமே அவ்வளோ அழகா இருந்தது. அம்மா அன்பின் முதல் கவிதை. மலை மனதை தொட்ட நினைவுகள். பெண் பலத்தின் மறுபெயர். நட்பு நெஞ்சின் நிழல். கனவு நாளைய நம்பிக்கை. இயற்கை இறைவனின் ஓவியம். நம்பிக்கை விடியலை நோக்கி. புத்தகம் மௌன ஆசிரியர். தாய்மொழி தமிழின் பெருமை. புன்னகை வாழ்க்கையின் அழகு. இந்த கவிதை தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். அதுகளையும் சேர்த்து நீங்க கவிதையா கொடுத்திருந்தாலுமே ரொம்ப அழகா இருந்திருக்கும். இந்த 10 தலைப்புகளுக்குமான எனது கவிதையை முதல்ல நம்ம பார்த்துடலாம். அம்மா என்ற அன்பில் தொடங்கும் வாழ்க்கை. மழை என்ற நம்பிக்கையில் மலரும் பூமி. பெண் என்ற பலம் உலகை மாற்றும். நட்பு என்ற நெஞ்சம் உறவுகளை வளர்க்கும். கனவு என்ற தீபம் கண்களில் எரிய. இயற்கை என்ற தாய் நம்மை அரவணைக்க. நம்பிக்கை என்ற விதை மனதில் விழுந்தால் புத்தகம் என்ற தோழன் அறிவை விதைக்கும். தாய்மொழி என்ற உயிர் இதயத்தில் ஒலித்தால் புன்னகை என்ற பூ உலகையே மலரச் செய்யும். இவை அனைத்தும் ஒன்றாகும் போது பெண்ணின் படைப்பாற்றல் எல்லைகளை தாண்டும். சிந்தனையால் உயர்ந்து சாதனையால் நிலைத்து தமிழால் உலகை தொட்டு ஒவ்வொரு பெண்ணும் ஒரு கவிதை, ஒவ்வொரு கனவும் ஒரு சாதனை. ஸோ இதுதான் என்னோட கவிதை. மொத்த தலைப்புகளுக்கான ஒரு கவிதை. அந்த தலைப்புகள் எல்லாமே இந்த கவிதைகளுக்குள்ள அடங்குது. நீங்க எல்லாரும் ஒரு தலைப்புகளுக்கும் கவிதைகள் எழுதியிருக்கீங்க. ஒரு முறை அனைவருக்கும் மிக்க நன்றி மற்றும் கவிஞர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நடுவர் ரெடி, நாமும் ரெடி. அப்போ கவிதைகள் எங்கன்னு தானே கேட்குறீங்க? அதற்கு தான் 8 அருமையான படைப்பாளிகள், 8 வித்தியாசமான குரல்கள் காத்துட்டு இருக்காங்க. இப்போது ஒவ்வொரு கவிஞராக அழைக்கலாமா? முதலாவதாக கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற எழுத்தாளர் முனைவர் S. கௌரிகலா அவர்கள்.
தமிழுக்கு வணக்கம். கவிதாயினி திருமதி அம்பிகா தினேஷ் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற அனைத்து கவிஞர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தலைப்பு புன்னகை. கவியரங்கம். வாசிப்பவர் கவிஞர் எஸ். கௌரிகலா. புன்னகை பூக்கும் பூக்களாக உன்னோடு இருந்த நாட்கள் இனிக்குதடி. புன்னகை பூக்கும் பூக்களாக உன்னோடு இருந்த நாட்கள் இனிக்குதடி. கவலைகள் இல்லா உலகத்தில் உன் கனவுகள் பலிக்குதடி. கவலைகள் இல்லா உலகத்தில் உன் கனவுகள் பலிக்குதடி. அகம் சிரிக்க முகம் மகிழும் உன் அழகு கண்டு விண்மீனும் நாணுதடி. அகம் சிரிக்க முகம் மகிழும் உன் அழகு கண்டு விண்மீனும் நாணுதடி. என் விழி தேடும் என்றும் உந்தன் புன்னகையே. என் விழி தேடும் என்றும் உந்தன் புன்னகையே. நீ விடும் மூச்சு காற்றால் நான் வாழும் உலகம். நீயாகி நான் ஒரு முறை மட்டும். நீ விடும் மூச்சு காற்று நானானால் நான் வாழும் உலகம் நீயாகினாய். இந்த ஒரு முறை மட்டும் உன்னில் தொலைந்து போகிறேன். இந்த ஒரு முறை மட்டும் உன்னில் நான் தொலைந்து போகிறேன். தொலைவது கூட சுகமாய் இருக்கிறது காதலில் மட்டும். தொலைவது கூட சுகமாய் இருக்கிறது காதலில் மட்டும். அடுத்ததாக எழுத்தாளர் ஜெனி கிரேஷி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ஜெனி கிரேசி அவங்களால இன்றைக்கி இந்த கவியரங்கத்தில் கலந்துக்க முடியாத ஒரு சூழலால் அவங்க கைப்பட எழுதிய கவிதையை நான் இங்கே வாசிக்க போகிறேன். நான் எழுதிய முதல் கவிதை. இது அவங்களுடைய கவிதை தலைப்பு. உணர்வும் உயிருமாய் என்னுள்ளே கலந்தவனே. என் உயிர் சுவாசமாய் உன்னை நேசித்திடதான் இந்த பூமியில் பெண்ணாய் பிறந்திட்டேனோ. உணர்வும் உயிருமாய் என்னுள்ளே கலந்தவனே. என் உயிர் சுவாசமாய் உன்னை நேசித்திடதான் இந்த பூமியில் பெண்ணாய் பிறந்திட்டேனோ. ஆழ்கடலில் வீழ்ந்திருந்தால் மீண்டிருப்பேன். ஆழ்கடலில் வீழ்ந்திருந்தால் மீண்டிருப்பேன். வீழ்த்திவிட்டாய் உன் அன்பு கடலில். வீழ்த்திவிட்டாய் உன் அன்பு கடலில். சுகமான தத்தளிப்பில் மீண்டிட மனமின்றி நான் காற்றோடு கலந்து காதலாகி கவியெழுந்து தோண்டுகிறாய் எனையும் தென்றலாக நீ மோதி அணைத்தே. எழுத்தாளர் ஜெனி கிரேசி, திண்டுக்கல். அடுத்ததாக கோகிலாமணி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். வணக்கம். கவிஞர் கோகிலாமணி. அம்மா. அன்பின் முதல் கவிதை. கள்ளம் கபடம் இல்லாத அவளின் புன்னகை. கள்ளம் கபடம் இல்லாத அவளின் புன்னகை. கோபம் கொள்ளாத அவளின் மனம். கோபம் கொள்ளாத அவளின் மனம். பொறாமைப்படாத அவளின் குணம். பொறாமைப்படாத அவளின் குணம். எதிர்த்து பேசாத அவளின் இதழ்கள். எதிர்த்து பேசாத அவளின் இதழ்கள். அகங்காரம் இல்லாத அவளின் எண்ணங்கள். அகங்காரம் இல்லாத அவளின் எண்ணங்கள். எதிலும் தோற்றுப்போகும் அவளின் இதயம். எதிலும் தோற்றுப்போகும் அவளின் இதயம். அடுத்ததாக சக்தி மெஸ் ஹோட்டல் உரிமையாளரான திருமதி நீலா சுபாஷ் அவர்கள். கலையழகு பொருந்திய கவிதைகளுக்கான இடமான கவிதையுடன் நம் வானொலியின் கவியரங்கத்தில் கவிதை வரிகளை கவிநயமாக பாட வந்திருப்பது கரை புரண்டோடும் காவிரி தாயின் கவிமகள் உங்கள் சகோதரி நீலா சுபாஷ். அனைவருக்கும் வணக்கம். கவிதையின் தலைப்பு விடியலை நோக்கி. எக்காலமும் முன்னேறிடவே. எக்காலமும் முன்னேறிடவே. எக்கணமும் உழைத்திடவே. எக்கணமும் உழைத்திடவே. எங்கேயும் நிலைத்திடவே. எங்கேயும் நிலைத்திடவே. எசமானனாய் மிளிர்ந்திடவே. எசமானனாய் மிளிர்ந்திடவே. எட்டிய தூரம் பறந்திடவே. எட்டிய தூரம் பறந்திடவே. எடுத்துக்காட்டாய் திகழ்ந்திடவே. எண்ணமெல்லாம் பலமாகவே. எண்ணமெல்லாம் பலமாகவே. எதிர்காலம் திறந்திடவே. எதிர்காலம் சிறந்திடவே. எத்திசையும் திரிந்திடவே. எத்திசையும் திரிந்திடவே. எதையும் கற்றிடவே. எதிரிகளை வீழ்த்திடவே. எதிரிகளை வீழ்த்திடவே. எந்த துயரையும் துரத்திடவே. எந்த துயரையும் துரத்திடவே. எப்போதும் மகிழ்ந்திடவே. எப்போதும் மகிழ்ந்திடவே. எப்படியென புரிந்திடவே. எப்படியென புரிந்திடவே. எமனுக்கே சவால் விடவே. எமனுக்கே சவால் விடவே. எல்லா நலனும் அடைந்திடவே. எல்லா நலனும் அடைந்திடவே. எவ்வளவு தூரம் பயணிக்கவே. எவ்வளவு தூரம் பயணிக்கவே. எவரையும் மதித்திடவே.
எவரையும் மதித்திடவே, எளிமையையும் பழகிடவே எழுந்து வா மனிதா விடியலை நோக்கி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக இளங்கலை தமிழ் பயின்ற தமிழ் மாணவி செல்வி அகல் தாமரை கவி அவர்கள். அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள். நான் உங்கள் கவிஞர் அகல் தாமரை கவி. என்னுடைய கவிதை தலைப்பு பார்த்திங்கன்னா, நம்பிக்கை விடியலை நோக்கி. இடர்கள் படர்ந்த பாதையும் இனி முடியாதென்ற எண்ணமும், இடர்கள் படர்ந்த பாதையும் இனி முடியாதென்ற எண்ணமும், இருண்ட வானம் விழிக்கும் வரையே, இருண்ட வானம் விழிக்கும் வரையே, விடியல் வந்த பின்னே வழியும் கிட்டுமென, விடியல் வந்த பின்னே வழியும் கிட்டுமென வீழா நம்பிக்கை கொண்டிரு. கவிஞர் அகல் தாமரை கவி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக இளங்கலை வணிகவியல் பயின்று கொண்டிருக்கும் மாணவி ஷர்மிளா செந்தில்குமார். அழகிய மாலை பொழுதில் இங்கு வந்திருக்கும் அனைத்து பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று கவியரங்கத்தில் எடுத்திருக்கும் தலைப்பு அம்மா. எனக்கு இருட்டென்றால் பயமில்லை. ஏனென்றால் என் அம்மாவின் கருவறையில் இருட்டில் கூட அவளின் ஊக்களிப்பு. இனி எவ்வளவு இருட்டு வந்தாலும் வெளிச்சமாக நான் அனைத்தையும் பொழிய வைப்பேன். அடுத்ததாக இளங்கலை தமிழ் பயின்று கொண்டிருக்கும் தமிழ் மாணவியான செல்வி தேன்மொழி அவர்கள். அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர்கள் பாராட்டி வருடங்கள் 1000 கிடந்தாலும் இன்றும் கண்ணி தமிழாய் வாழ்ந்து வரும் என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். தலைப்பு தாய்மொழி தமிழின் பெருமை. அன்பு பாடங்கள் கற்றுக் கொடுத்த தமிழே, முச்சங்கம் வைத்து வளர்த்த மூத்த தமிழே, இளமை மாறாத இன்பத் தமிழும் நீயே, ஒழுக்க நூல்களை தந்த நீதி நெறியும் நீயே, பக்தி இலக்கியங்கள் வளர்த்த ஆன்மீக தமிழே, சிற்றிலக்கியங்கள் மூலம் ஒரு இன்பம் தந்த தமிழே, அகத்தியரால் அறிமுகமான அன்பு தமிழே, புலவர்கள் பலரை பெற்று தந்ததும் தமிழே, நாட்டுப்புற இலக்கியங்கள் மூலம் உலகை வலம் வரும் தமிழே, வாழியவே வாழியவே என் தாய்மொழி தமிழ் வாழியவே. நன்றி. அடுத்ததாக பன்முக பட்டதாரியான தேவி ராகுல் அவர்கள். பெண் பலத்தின் மறுபெயர். சிந்தனை சூரியமே தளராது நில்லாது வெற்றியின் பாதையில் விதைகளை விதைத்திட்டு வேறாக நீ நின்று வெள்ளமாய் அறிவை பெருக்கிடு. பேச்சினில் நிமிர்ந்திடு, தீபமாய் நீ ஒளிர்ந்திடு. துணிந்தழு பெண்ணே, நீ சிறகடித்து பறக்க நேரம் இதுவே, விண்ணை நோக்கி பறந்திடு. நன்றி. கவிஞர் பிரமிளா சபாபதியின் கவிதை அம்மா. அன்பானவள் உள்ளத்தில், அழகானவள் உலகத்தில், இனிமையானவள் சொற்களில், இணைந்து நிற்பவள் இன்ப துன்பத்தில், உரிமையானவள் கோபத்தில், உறுதியானவள் தேசத்தில், எளிமையானவள் தோற்றத்தில், ஒன்றை போனவள் நெஞ்சத்தில், ஒளியானவள் வாழ்க்கையில், என் ஆதியும் அந்தமுமானவள் மொத்தத்தில். நன்றி. நேரம் போனதே தெரியல பார்த்தீங்களா? கவிதைகள் பேசட்டும், உணர்வுகள் மலரட்டும் அப்படின்னு தொடங்கின இந்த மாலை பொழுது இப்போ ஒரு முழுமையான கவிதை மலையில் நனைஞ்ச திருப்தியை கொடுத்துருக்கு. அத்தனை கவிஞர்களும் அவங்களோட உணர்வுகளை அவங்களோட வார்த்தைகள் மூலமாக ரொம்பவே அழகாக ஆழமாக வெளிப்படுத்தினாங்க. எல்லா படைப்பாளிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த கவியரங்கத்தை இவ்வளவு சிறப்பாக வழிநடத்தி ஒவ்வொரு கவிதைக்கும் அழகான கருத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்த நம்ம நடுவர் KNFMோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் திருமதி அம்பிகா தினேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இந்த மாதாந்திர கவியரங்கத்தில் கலந்து கொண்ட அத்தனை கவிஞர்களுக்குமே KNFM சார்பாக பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படும் அப்படிங்கிறத நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த மாதாந்திர கவியரங்கத்தில் இன்னும் பல புதிய கவிதைகளோடும் சிந்தனைகளோடும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இந்த இனிய மாலை பொழுதில் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது நான் உங்கள் RJ அகல். நேஷனல் ஆந்தம். ஜனகண மன அதிநாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத மராட்டா திராவிட உட்கல பங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதிதரங்கா
तव शुभ नामे जाहे, तव शुभाशिष माहे, काहे तव जय कादा, जनहन मंगलदायक जय गे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. கவிதை வாசித்த அனைத்து கவிதாயினிகளுக்கும் வாழ்த்துக்கள். ஜூன் மாத கவியரங்க நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஜூலை மாதத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.